சங்கீர்த்தனம் ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனந்த பத்மநாப சுவாமிக்கு, வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மிணி சமேத நவநீத கிருஷ்ணபெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா செலவு தந்த சுபாவிதாஷ்வாளியே குடும்பவாளியே செலவு தந்த சுபாவிதாஷ்வாளியே குடும்பவாளியே பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மாலே மணிவண்ணா உன் செவ்வடி சிறுகாக்கும் அடியோடு நின்னோடு பின்பின்னியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பலன் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி சுடர் மலர் துறையும் ஆழியும் பல்லாண்டு படைவருக்கு முழங்கும் பாஜ சன்யமும் பல்லாண்டு வாழி திருவாய் மொழிப்பிள்ளை மாதவன் வாழும் மணவாளன் மாமுனியன் வாழியவன் மாறன் திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோர் தேடி பறைஞ்சூர் செய்தாமரை தாளினை வாழியை சேலை வாழி திருநாதை வாழியை தூயமார்பும் பூநூலும் வாழியை சுந்தரத்து தோழினை வாழியை கையுமேந்திய முக்கோலும் வாழியை கருணை பொங்கிய கண்ணினை வாழியை பொழியில்லாத மணவாள மாமுனி உந்தி வாழி புகழ்வாழி வாழியை அடியார் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன்கள் தன்னூழாள மணவாள மாமுனியை இன்னொரு நூற்றாண்டு இரும் என்னை போல் உழல்வார் உலகில் உண்டோ உன்னை போல் புலைவர்ப்பார் வல்லார் உண்டோ அனைத்திற்கெல்லாம் வாழ பிறந்த ஏகாந்த மாமுனிவன் இந்த ஏழை பிறந்தேன் அறியேன் ராமானுஜ தாசா. இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய 15வது நாள் திருப்பாவை பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது சொல்லக்கூடிய தாத்பரியத்தையும் சிந்திக்கலாம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீர் போதறிகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக.
கொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் 2 பெண்கள் தோழியர்கள் பேசுவது போல அழகாக பேசுகிறார். ஏலே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ, இன்னமுமாமா உனக்கு தூக்கம், எந்திரிச்சு வா. உடனே கோவம் வந்துடும். தினம் வந்து என்னை இப்படி எழுப்பிக்கிட்டே இருக்கிறியே, எழுந்து வா எழுந்து வா. நீங்கள்லாம் வந்துட்டீங்களா? அவன் வந்தாளா, இவன் வந்தாளா, அங்கே அவன் நின்னாலே, அன்னைக்கு வரேன்னு சொன்னாலே இவெல்லாம். இந்த பார், உன் கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா வந்துட்டாங்க. உனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னா நீயே வந்து எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்க. இனிமே வந்து உன்னை இப்படி எழுப்புவேன் அப்படின்னு நீ நினைக்காத, வா கிளம்பு அப்படின்னு. நாளை முதல் இதுபோல் எழுப்ப மாட்டேன் என்பதை இன்றைய பாடலிலேயே நாச்சியார் தோழியோடு பகிர்ந்து கொள்ளுவதாக வரக்கூடிய ஒரு பாடல். நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு தினம் வந்து எழுப்புனா நீ என்னமோ அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா, எத்தனை பேர் வந்தாங்க என்றதா எனக்கு வேலை. நீயே வந்து வேணா எண்ணி பார்த்துக்கோ, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த கூட்டம் போதுமா, கிளம்பலாமா வேணாமா, நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனால் நாங்கள் ஒருத்தரை தேடி போகிறோம். யார் அவர் தெரியுமா? குவளையா பீட்டம் என்ற யானையின் தந்தத்தை ஒடித்து அந்த யானையை கொன்ற மாபெரும் வீரன். அவன் ஒரு மாயன். மாயத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய கண்ணனை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் உன்னால் இணைந்து கொள்ள முடிந்தால் எங்களோடு வந்து இணைந்து கொள், இல்லைன்னா படுத்து பேசாம தூங்கு. ஒரு தோழியை எழுப்பி 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 ரொம்ப கோபத்தின் உச்சத்துக்கு போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த பாடலில் பதிவு செய்கின்றார். நாச்சியார் அதை மட்டுமா இதில் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு நாளும் இறைவனை வந்து அடையணும், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்னு பல ஞானியர்கள் கூப்பிட்டாலும் சில மனிதர்கள் தோவரம் அதோவரம்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அவர்கள் சொல்லுகிற பதிலாகவும் இது அமைந்திருக்கும். கூப்பிடுவது என்னுடைய கடமை, கூப்பிட்டு விட்டேன், வருவதும் வராததும் உன்னுடைய விருப்பம், நீ வந்தா இந்த இறைவனை அடைந்து கொள்ளலாம் என்கின்ற கருத்தை நமக்கு பதிவு செய்கின்றார். நாங்கெல்லாம் பாவைக்கு சாத்தினே ராணினான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கி பெருந்தண்ணோடு கைவள பூங்கவளை போதி பொய் வண்டு கண்டெடுத்த தேங்காதை புகுந்து சீர்ந்து மலைப்பற்றி வாங்க குடம் இறக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நன்மை வந்து சேரும், நமக்கு நாடும் வந்து சேரும். நன்மை வந்து சேரும், நமக்கு நாடும் வந்து சேரும். ராமநாமமே அன்பெனும் மலையில் அனுதினம் பெருகும் அமுதம் ஆகுமே. ராமஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். சிறை கொண்டாள் வனம் நின்றாள் அவள் சிந்தை நிறைந்தவன், அவள் செவியோரம் ராமாவென நாமம் புகன்றவன். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். சிறை கொண்டாள் வனம் நின்றாள் அவள் சிந்தை நிறைந்தவன், அவள் செவியோரம் ராமாவென நாமம் புகன்றவன். ஜெய கபீச பகவான் என்றும் ஜெயமளிக்கும் ஹனுமான். ஜெய கபீச பகவான் என்றும் ஜெயமளிக்கும் ஹனுமான். வாகதீசனே வாலெனும் கவச நிலையினால் கவலையாவும் தீர்ப்பவன். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ராம
ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் வரம் யாவும் தரும் வீரன் அவன் நெஞ்சம் கோவிலே அதில் ரகுராமன் அரசாளும் தரிசனம் நாடுமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் வரம் யாவும் தரும் வீரன் அவன் நெஞ்சம் கோவிலே அதில் ரகுராமன் அரசாளும் தரிசனம் நாடுமே. ராமதூதனான ஐயன் யாவருக்கும் தெய்வம். ராமதூதனான ஐயன் யாவருக்கும் தெய்வம். தைரியராஜனே தியான ரூபமாய் ஞானமாகுவான் நாடும் நெஞ்சிலே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. நன்மை வந்து சேரும் நமக்கு நாளும் வந்து சேரும். நன்மை வந்து சேரும் நமக்கு நாளும் வந்து சேரும். ராமநாமமே அன்பெனும் மலையில் அனுதினம் பெருகும் அமுதம் ஆகுமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்